1969 ஜூலை 20 உலகம் முழுவதும் சுமார் 60 கோடி மக்கள் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்திருந்தனர். அவர்களின் பார்வை ஒரே இடத்தில், பூமியிலிருந்து சுமார் 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சந்திரன். அந்த நேரத்தில் ஒரு விண்கலம் மெதுவாக சந்திரனின் மேற்பரப்பில் தரையிறங்கியது. சில நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு மனிதர் ஏணியில் இருந்து மெதுவாக கீழே இறங்கினார். அவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் கூறிய புகழ்பெற்ற வார்த்தைகள்: ஒரு மனிதனின் சிறிய அடி, மனிதகுலத்தின் மிகப்பெரிய பாய்ச்சல். அந்த தருணம் மனித வரலாற்றையே மாற்றியது. ஆனால் அந்த வரலாற்று சம்பவத்திற்கு பிறகு பல ஆண்டுகளாக ஒரு கேள்வி தொடர்ந்து கேட்கப்படுகிறது: சந்திரனில் உண்மையில் என்ன நடந்தது? நாசா வெளியிட்ட தகவல்களுக்கு அப்பால் ஏதேனும் மர்மங்கள் உள்ளனவா? விண்வெளி வீரர்கள் விசித்திரமான ஒளிகளை பார்த்தார்களா? சந்திரனில் இருந்து கேட்கப்பட்ட வினோத ஒலிகள் என்ன? இணையத்தில் பரவும் கதைகள் எவ்வளவு உண்மை? இந்த வீடியோவில் உண்மையான அறிவியல் தகவல்களையும் பரவலாக பேசப்படும் மர்ம கூற்றுகளையும் தனித்தனியாக பார்ப்போம். எந்த விஷயங்களுக்கு ஆதாரம் உள்ளது, எவை வெறும் ஊகங்கள் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்வோம். சந்திரனை அடைய மனிதன் செய்த போராட்டம். இன்று நாம் சந்திரனை பற்றி பேசுவது எளிதாக தோன்றலாம். ஆனால் 1960களில் அது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற ஒன்றாகவே கருதப்பட்டது. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் விண்வெளி போட்டியில் கடுமையாக ஈடுபட்டிருந்தன. இறுதியில் அப்போலோ 11 திட்டம் உருவானது. நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ் ஆகிய 3 வீரர்கள் வரலாற்று பயணத்தை தொடங்கினர். அவர்கள் எதிர்கொண்ட ஆபத்துகள் எண்ணிலடங்காதவை. ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு நடந்திருந்தாலும் அவர்கள் பூமிக்கு திரும்ப முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றனர். அதுவே மனித வரலாற்றின் மிகப்பெரிய அறிவியல் சாதனைகளில் ஒன்றாக மாறியது. சந்திரனிலும் நிலநடுக்கம். நிலநடுக்கம் என்றால் நமக்கு பூமிதான் நினைவுக்கு வரும். ஆனால் ஆச்சரியமாக சந்திரனிலும் அதிர்வுகள் ஏற்படுகின்றன. அப்போலோ பயணங்கள் அங்கு நில அதிர்வை அளவிடும் கருவிகளை நிறுவின. அவற்றின் மூலம் விஞ்ஞானிகள் மூன் குயிக்ஸ் எனப்படும் அதிர்வுகளை பதிவு செய்தனர். சில அதிர்வுகள் பல நிமிடங்கள் நீடித்தன. இதற்கு காரணம் பூமியின் ஈர்ப்பு விசை, வெப்பநிலை மாற்றங்கள் மற்றும் விண்கற்கள் மோதுவது என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். சந்திரனில் தோன்றும் மர்ம ஒலிகள். பல ஆண்டுகளாக சில வானியலாளர்கள் சந்திரனின் சில பகுதிகளில் திடீரென ஒளி தோன்றி மறைவதை பதிவு செய்தனர். அவை டிரான்சியன்ட் லூனர் பினோமினா (TLP) என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றை பற்றி பல கதைகள் இருந்தாலும் இதற்கு உறுதியான ஒரே விளக்கம் இன்னும் இல்லை. சில விஞ்ஞானிகள் நிலத்திலிருந்து வெளியேறும் வாயுக்கள் அல்லது சூரிய ஒளி பிரதிபலிப்பு காரணமாக இது நிகழலாம் என்று கருதுகின்றனர். விண்வெளி வீரர்கள் கேட்ட விசித்திரமான ஒலி. இப்போது நாம் பேசப்போகும் சம்பவம் பல ஆண்டுகளாக மக்களை ஆச்சரியப்படுத்தி வருகிறது. 1969இல் அப்போலோ 10 பயணத்தின் போது சந்திரனின் பூமியிலிருந்து நேரடியாக தெரியாத பகுதியை சுற்றி வந்தபோது சில நிமிடங்களுக்கு பூமியுடன் நேரடி ரேடியோ தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பின்னர் விண்வெளி வீரர்கள் தாங்கள் ஒரு விசித்திரமான இசை போன்ற ஒலியை கேட்டதாக பதிவு செய்யப்பட்ட உரையாடல்களில் பேசினார். இந்த தகவல் பின்னர் பொதுமக்களுக்கு வெளியான போது பலர் இது வேற்று கிரக வாசிகளின் சிக்னலா என்று கேள்வி எழுப்பினர். ஆனால் நாசா மற்றும் பல பொறியாளர்கள் இதற்கான அறிவியல் விளக்கத்தையும் கூறினர். அவர்களின் கருத்துப்படி 2 ரேடியோ கருவிகளுக்கு இடையேயான மின்காந்த குறுக்கீடு காரணமாக அப்படிப்பட்ட ஒலி உருவாகி இருக்கலாம். இதுவரை அந்த ஒலி வேற்று கிரக வாசிகளுடன் தொடர்புடையது என்பதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. சந்திரனின் மறுபக்கம். பலர் இதை டார்க் சைட் ஆஃப் த மூன் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அது எப்போதும் இருட்டாக இருக்கும் பகுதி அல்ல. சந்திரன் தனது அச்சில் சுழலும் வேகமும் பூமியை சுற்றும் வேகமும் ஒன்றாக இருப்பதால் பூமியிலிருந்து எப்போதும் ஒரே பக்கம்தான் நமக்கு தெரிகிறது. மற்ற பகுதி சூரிய ஒளியையும் பெறுகின்றது. ஆனால் பூமியிலிருந்து நேரடியாக தெரியாது. அந்த பகுதியில் ரகசிய நகரங்கள் அல்லது வேற்று கிரக வாசிகள் வாழ்கிறார்கள் என்ற கூற்றுகளுக்கு நம்பகத்தனமான ஆதாரங்கள் இல்லை. சந்திரனின் தூசி ஏன் மிகவும் ஆபத்தானது? சந்திரனின் மேற்பரப்பில் இருக்கும் தூசி பூமியில் இருக்கும் மென்மையான மணல் போல இல்லை. அது மிகச் சிறியதாய் இருந்தாலும் கூர்மையான
துகள்களால் ஆனது. அப்போலோ பயணங்களில் சில விண்வெளி வீரர்கள் அந்த தூசி விண்கலத்திற்குள் வந்தபோது மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் போன்ற சிரமங்களை சந்தித்ததாக கூறியுள்ளனர். எதிர்கால சந்திர பயணங்களில் இந்த தூசியை எப்படி சமாளிப்பது என்பது இன்னும் ஒரு முக்கிய சவாலாக உள்ளது. சந்திரனில் நீர் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? ஒரு காலத்தில் விஞ்ஞானிகள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? சந்திரன் முழுவதும் வறண்ட உலகம், அங்கு ஒரு துளி தண்ணீர் கூட இருக்காது என்று. ஆனால் காலம் மாறியது. 2009ஆம் ஆண்டு சந்திரனை ஆய்வு செய்த விண்கலங்களின் தரவுகளும் பின்னர் பல ஆய்வுகளும் சந்திரனின் துருவ பகுதிகளில் பனிக்கட்டியாக நீர் இருக்கக்கூடும் என்பதற்கான வலுவான ஆதாரங்களை வழங்கின. இது ஒரு சாதாரண கண்டுபிடிப்பு அல்ல. ஏனென்றால் எதிர்காலத்தில் மனிதர்கள் சந்திரனில் நீண்ட காலம் தங்க வேண்டுமென்றால் குடிநீர், ஆக்சிஜன் மற்றும் ராக்கெட் எரிபொருள் தயாரிக்கவும் இந்த நீர் மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். ஒரு காலத்தில் உயிரற்ற உலகமாக கருதப்பட்ட சந்திரன் இன்று மனிதர்களின் அடுத்த வீடாக மாறும் வாய்ப்பை பற்றி விஞ்ஞானிகள் பேசுகிறார்கள். ரகசிய தளங்கள் உண்மையா? இணையத்தில் பல புகைப்படங்கள் பரவி வருகின்றன. சந்திரனில் கோபுரங்கள் இருக்கின்றன, பழமையான கட்டிடங்கள் இருக்கின்றன. நாசா அதை மறைக்கிறது. இப்படிப்பட்ட வீடியோக்கள் கோடிக்கணக்கான பார்வைகளை பெறுகின்றன. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். இதுவரை சந்திரனில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ரகசிய நகரங்கள் அல்லது வேற்றுக்கிரக வாசிகளின் தளங்கள் உள்ளன என்பதை உறுதிப்படுத்தும் அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை. பல படங்கள் குறைந்த தெளிவுடைய புகைப்படங்கள், நிழல்கள் அல்லது கற்பனையான விளக்கங்களாக இருக்கலாம். மர்மமான கேள்விகள் கேட்பது அறிவியலின் ஒரு பகுதி. ஆனால் பதில்களை ஆதாரங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதும் அதே அளவு முக்கியம். மனிதன் மீண்டும் சந்திரனுக்கு செல்லும் நாள். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மனிதர்கள் சந்திரனில் காலடி வைக்கவில்லை. ஆனால் அது விரைவில் மாறலாம். நாசாவின் ஆர்டிமிஸ் திட்டத்தின் நோக்கம் மீண்டும் மனிதர்களை சந்திரனுக்கு அனுப்புவது மட்டுமல்ல, அங்கு நீண்டகால ஆய்வு நிலையங்களை உருவாக்குவதும் அதன் மூலம் எதிர்கால செவ்வாய் கிரக பயணங்களுக்கு தயாராகுவதும் ஆகும். இன்று உலகின் பல நாடுகளும் சந்திரனை நோக்கி புதிய பயணங்களை தொடங்கியுள்ளன. சந்திரன் மீண்டும் மனிதர்களின் கவனத்தின் மையமாக மாறியுள்ளது. நண்பர்களே, சந்திரன் இன்னும் பல ரகசியங்களை தன்னுள் வைத்திருக்கின்றது. அதில் சிலவற்றுக்கு அறிவியல் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டது. சிலவற்றுக்கான பதில்களை நாம் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆதாரமில்லாத கதைகளையும் உண்மையான அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் ஒன்றாக கலக்காமல் பார்ப்பது மிகவும் அவசியம். ஒருவேளை இன்று நமக்கு தெரியாத ஒரு மர்மத்திற்கு நாளைய அறிவியல் பதில் சொல்லக்கூடும். அந்த நாள் வரை சந்திரன் மனிதனின் ஆர்வத்தையும் கற்பனையையும் தொடர்ந்து ஈர்த்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இது போன்ற வரலாறு, அறிவியல் மற்றும் மர்மங்களை ஆதாரங்களுடன் தமிழில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு சுவாரஸ்யமான மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி.